ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மைக் சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். அதற்கு ஒப்புதல் அளித்தது யார்? இந்த திமுக. கடைசியாக செயல்படுத்தியது யார்? பாரதிய ஜனதா. மக்கள் எதிர்த்து வந்த பிறகு, தங்கை அனிதா தீக்குளித்து இறந்த பிறகு பற்றி எறிந்த ஒரு புரட்சி தீயில் ஐயோ ஐயோ என்று அலறுகிறது திமுக. கொண்டு வந்தவர்கள் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டை ஒழிப்போம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு இன்று எங்களால் முடியாது, நாங்கள் இந்தியா கூட்டணி ஒன்று வந்திருந்தால் நாங்கள் நீட்டுத் தேர்வை ரத்து செய்திருப்போம் என்று சொல்வது, அதை அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? எங்களால் முடியாது, ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வென்று வந்தால் அதை ரத்து செய்வோம், அப்படித்தானே நீங்கள் வாக்குறுதி தந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வந்தால் நீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம், அதற்கு எங்களிடத்திலே ரகசிய திட்டங்கள் இருக்கிறது என்று அறிவித்தது இவர்கள் தான். எல்லாம் வெற்று அறிக்கைகள், வெற்று தீர்மானங்கள், வெற்று வாக்குறுதிகள், அவ்வளவும் ஏமாற்று. கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வோம். நீங்கள் ஏதாவது நகை நட்டு வைத்திருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் வந்தால் அந்த கடன்களை ரத்து செய்வோம் என்று பேசியது அருமை தம்பி இன்றைக்கு துணை முதல்வராக இருக்க உதயநிதி அவர்கள். ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்து கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்தார்களா? இல்லை. எல்லாமே வெற்று வாக்குறுதிகள், எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்கு சொல்லப்படுகிற பசப்பு இனிப்பு வார்த்தைகள். ஒன்றில் கூட உண்மை இல்லை. திமுக என்றாலே திருட்டு, புரட்டு, அதை காப்பாற்ற செய்வது உருட்டு, இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள்.